என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning all. So இன்னைக்கு day 9 day 8 வர எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா நோட் போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். தொடர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 8 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது 9வது நாள். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மோட்டிவேஷன் கோட்ஸோட ஆரம்பிப்போம். எப்படி வாழ்வான் என்ற நினைப்பவர்கள் மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வளர்ந்து காட்டுங்க. இதுதான் இன்னைக்கான மோட்டிவேஷன் கோட்ஸ். அதாவது நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளை சுத்தி அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்லயோ தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நம்மளை பத்தின ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் பேச்சு நேர்லயே சொல்லுவாங்க, இப்படியே சுத்திக்கிட்டு குக்கர் கையில சுத்திக்கிட்டே லாஸ்ட் என்னதான் ஆகுன்னு பார்க்கதான் போறேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த தான் இப்ப சொல்ல வரேன். ஸோ இந்த தாட் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இது நீங்க வளர்ந்தாலும் சரி, வாழ்க்கையில வீழ்ந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசுன்ற மாதிரி பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு மத்தியில நீங்க பேசியோ அவங்களை எதிர்த்து பேசியோ நம்மளோட ஆப்போசிட்டான செய்கைகளை எப்பயுமே வெளிப்படுத்த கூடாது. உங்களோட வெளிப்பாடு என்னவா இருக்கணும் அப்படின்னா, உலகின் தலை சிறந்த சொல் என்ன சொல்லுவாங்க, செயல்ல காட்டுங்க. இந்த வருஷம் ஜெயிச்சு காட்டுங்க. ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஏதோ ஒன்று, ஒரு VAO ஜாப் போங்க, கவர்மெண்ட் ஆபீசர் ஆகுங்க. அப்ப உங்களோட வாய்ஸ் வந்து அப்படியே மாறும். கண்டிப்பா நினைச்சேன்ப்பா இந்த பையன் வந்து கண்டிப்பா லைஃப்ல முன்னேறலாம் நினைச்சேன், கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த இப்படி சொல்ற வாய் தான் நாளைக்கு அப்படி சொல்லணும். அதனால அடுத்தவங்களோட தாட்ஸை நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றிக்கணுன்ற அவசியமே கிடையாது. சிம்பிள். நெகட்டிவிட்டிஸ் என்ன பண்றீங்க, ஒமிட் பண்றீங்க. ஒமிட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்ம டார்கெட். நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்க லைஃப்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா? உங்களோட டார்கெட் ஒன்று தான், அது டீவியேட்டே ஆகக்கூடாது. குரூப் 4 குரூப் 2 இல்லை நீங்க SI ஆகிறீங்களா, அதான் ரெண்டாவது. நான் கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்குறேன், மைண்ட் எழுதிடுங்க. இதுதான் உங்க தலையெழுத்து மாற்றி எழுதிடுங்க. எழுதியாச்சு, இதுக்கப்புறம் வாங்கணும், அவ்வளவுதான். ஒரே ஃபோக்கஸ். இந்த வருஷம் ரொம்ப நல்லா கிடையாது, இன்னும் ஒரு 10 மாசம் அதிகபட்சம் 12 மாசம் மேக்ஸிமம் 12 மாசம் அடிக்கிறேன், போஸ்டிங் அடிக்கிறேன், அடிச்சுட்டு அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுக்கணும். போய் அடுத்த வீட்டுல போய் சொல்லக்கூடாது. நீ அடிச்சுட்டு போகும்போது அந்த வாய் அப்படியே மாறும். நீ ஆப்போசிட்டா பேசணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே ஆப்போசிட்டா பேசிப்பாங்க. அப்படி மாத்த வைக்கணும் இல்லைங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அந்த இடத்துல தான் நீங்க நிரூபிக்கிறீங்க. நமக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அங்க நிரூபிக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்தவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசியோ ஆப்போசிட் ஆக்ஷன் எடுத்தோ நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. செயல்ல காட்டணும். சரிங்களா? சரி, நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டே 9. இப்போ டே 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, டே 8 பொறுத்தவரை உங்களுக்கு பயிற்சி 2.4 ஆமா 2.4 கம்ப்ளீட் பண்ணோமா. இன்னைக்கு 2.5 கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்த பயிற்சி. சரிங்களா? இது ஃபுல்லாவே கூட்டுத்தொடர். ஸோ இதுல உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் கொடுத்து இல்லைங்களா, அதையுமே நான் உள்ள கம்ப்ளீட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். எக்ஸசைஸ் போறப்போ அப்படியே நம்ம ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் முடிக்கலாம், அடுத்து ஹோம்ஒர்க் பார்த்துட்டு எக்ஸசைஸ் போகலாம். முதல் உறுப்பை தவிர உறுப்புகள், பொது வித்தியாசம், இது நமக்கு தெரியும் இல்லைங்களா. பொது வித்தியாசம்னா என்ன, காமன் டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எல்லாமே. அது மாதிரி இந்த உறுப்புகளுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். A+D, A+2D, 3D எக்ஸெட்ரா டு A+n-1 × D. இதுதான் வந்து ஃபார்மட் அப்படின்னு பார்த்துருப்போம் வீடியோ நம்பர் 6ல். சரிங்களா? தென் ஏபியோட ஃபுல் ஃபார்ம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர். இருக்கிறது முதல் உறுப்புக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம். அது மாதிரி லாஸ்ட் உறுப்புக்கு பேர் லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் உறுப்புக்கும் செகண்ட் உறுப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கு பேர் காமன் டிஃபரன்ஸ். இதுதான் நம்ம எப்படி படித்தோம் போன வீடியோவில் பாருங்க. T2 - T1 பார்த்துருப்போமா, வீடியோ நம்பர் 6லேயே பார்த்துருது. சரிங்களா? கிளாஸ் நம்பர் 6ல். இப்போ அந்த டிஃபரன்ஸை தான் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு தொடர் வரிசையின் இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கும், மாறாத எண்ணாக, அதாவது சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது, பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த டாபிக் உள்ள வரலாம். கீழே பொது உறுப்பு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளை பின்வருமாறு எழுதலாம். எஸ், இது வந்து நம்ம பார்த்த விஷயம்தான். அதாவது நம்ம பார்த்த டேர்ம் இது Tn = A+n-1 × D. இந்த டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னாவது உறுப்பு Tn அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்மேட், அதே தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. இதுல A அப்படின்னா என்ன தனியாவே எடுத்து எழுதிருப்போம், நம்ம D அப்படின்னா என்ன இதுவும் எடுத்து எழுதிருப்போம். அதாவது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்றேன். இதெல்லாம் கான்செப்டாவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் AP கிளாஸ்ல இதான் பார்த்தோம். அடுத்து GP கிளாஸ்ல இதுவே GPக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். D = Tn-1. இது வந்து பாத்தீங்கன்னா D யோட வேல்யூ. சரிங்களா? Tn -
tn-1 ஓகேங்களா. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா d அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ t3 அப்படின்னா -t2, இப்போ t2 அப்படின்னா -t1, t4 அப்படின்னா -t3. அதாவது அடுத்து வர டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிக்கணும். இப்போ 2, 3, 4, 5, 6 இது ஏபியானா ஆமா ஏபி. 3ல இருந்து 2 கழிச்சா எவ்வளவு வருது? 1. 3ல இருந்து 4 கழிச்சா 1, 5ல இருந்து 4 கழிச்சா 1, குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்ப இதுக்கு பேர் ஏபி. சரிங்களா? அதுதான் இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மாறாமல் இருக்கும். இப்பதான் பார்த்தோம். மாறாமல் இருக்கும்னா சமமாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் அது என்னது? கூட்டுத்தொடர்னு சொல்லவே முடியும் நம்மளால. இந்த இடத்துல சமமாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் சமமாக இருக்கும். புக் இருந்தா எடுத்து எழுதிக்கோங்க. இல்ல அந்த பாயிண்ட் அப்படியே எழுதி ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. தியரியில இப்போ நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? இப்போ தியரியும் நம்ம ஓரளவு நல்லா பார்க்கணும். தியரி கஷ்டம்லாம் கிடையாது. புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு தியரி ஈஸி. வெறும் நான் நம்பரை கொடுத்தா அடிச்சு ஆன்சரை மட்டும் போடுவேன்னா தியரி கஷ்டம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ, பொது வித்தியாசம் டி, அதன் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ t8 ஈக்குவல் டு a plus 7d, n-1d தானே. இப்போ 7d. tn என்பது கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் tn அப்படிங்கிறது எண்ணாவது உறுப்பு. t2n-1 என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ t என்ன வந்து t1ன்னு எடுத்தோம்னா இங்க என்ன பண்ணுவோம்? t2 minus t1. இப்போ இதுவே t2ன்னு எடுத்தோம்னா இங்க t2 அப்படின்னு எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 2 into 2 4, t4 minus t2. சரிங்களா? t3 equal to அப்படின்னு எடுத்தீங்கன்னா t3 equal to t6 minus t3. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வேல்யூ தான். எண்ணாவது உறுப்பு என்னவா இருக்கும்? எண்ணாவது உறுப்பு எனில் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட மதிப்பு nd-ன்னு எடுத்துக்கலாமா? நான் யோசிக்கிற விஷயம் இது கரெக்ட் தான். நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10. சரிங்களா? இதுல இது t1, இது t2, இது t3, இங்க t4, இங்க t5 எடுங்க. இப்போ t2 மைனஸ் t1 எவ்வளோ? t2 மைனஸ் t1 ஆன்சர் 2. இதோட ஆன்சர் என்னது? d. சரிங்களா? இதுவே t2 என்னது? t4 மைனஸ் t2, 8 மைனஸ் 4 எவ்வளோ? இது 4 மைனஸ் 2 எடுத்துட்டோம். அடுத்து பாருங்க 8 மைனஸ் 4, இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 4ன்னு வருதா? 4னா 2dன்னு போடலாமா? ஓகே, t3 பார்ப்போம். இது t1 ஃபர்ஸ்ட் பார்த்தோம், t2, t3. அடுத்து நம்ம இது நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல என்ன வருது? t6 மைனஸ் t3ன்னு வருதா? t6 என்னது? 10னா அடுத்து 12ஆ? t6 12, 12 மைனஸ் t3 எவ்வளோ? 6. அப்போ ஆன்சர் 6. சரிங்களா? 2, 4, 6. திரும்ப அதே ஆன்சர் தான் வரும். t1, t2, t3 தான் வரப்போகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 3d அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எத்தனாவது உறுப்போ இன்ட்டு டி. அப்போ ஆக்சுவலா இது என்னது அப்படின்னா ஒரு வாய்ப்பாடு டேர்ம்ல வருது, வேற ஒன்றும் கிடையாது. இதோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா nd அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிடலாமா? அவ்வளோதான், tn = nd. அப்போ இந்த வாய்ப்பாடுல வந்திருக்கு. ரெண்டாவது வாய்ப்பாடுனா 2, 4, 6, 8ன்னு போய்கிட்டே இருக்குது. மூணாவது வாய்ப்பாடுனா 3, 6, 9. இந்த டி என்னவோ அதுதான் வாய்ப்பாடு. இப்போ இந்த இடத்துல டி வந்து எவ்வளவு வருது? டிஃபரன்ஸ் 2 வருதா? அப்போ இந்த சீரிஸ் எப்படி வரும்? 2, 4 ரெண்டாவது வாய்ப்பாடு, டி 3 வந்தா மூணாவது வாய்ப்பாடு. இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது nd இதுக்கு ஆன்சர். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண முயல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பொது வித்தியாசம்னா நமக்கு தெரிஞ்சு டி கண்டுபிடிக்கணும். அப்போ 1, 4, 7, 10 டி எவ்வளோ இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் 1, 4, 7, 10. 4ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 3, இங்கே 3. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 3. அவ்வளோதான் ஆன்சர். d3, d = 3. இப்போ இதுல வந்து பாருங்க 6. அடுத்த கொஸ்டின் 6, 2, -2, -6. அப்போ இது கழிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 6 கழிக்கணும். அப்போ எவ்வளோ? 2 - 6னா நல்லா பண்ணுங்க. 2 - 6. அப்போ ஆன்சர் -4. அப்போ இதை கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வருது? -2, -2. அப்போ ஆன்சர் -4. இப்போ இங்கே கழிச்சீங்கன்னா -6 -2. அப்போ ஆன்சர் -4. அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது? -4. ஓகேவா?
பொது வித்தியாசமானது மிகை எண்ணாகவோ, இது நல்ல கூற்று ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருக்கும். நல்ல கொஸ்டின் சரிங்களா. இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு மீனிங் இப்போ எழுதுறத பாருங்க. மிகை எண் 3க்குமே எக்ஸாம்பிள் சொல்றேன். மிகை எண்ணா இருக்கும்னா இப்போ 3வது வாய்ப்பு எடுத்துக்கலாமா? 3, 6, 9, 12, 15. இப்போ இதோட டி வேல்யூ, டிஃபரன்ஸ் வேல்யூ நமக்கு 3ன்னு வரும். 2வதுல இருந்து முதல்ல கழிச்சிங்கன்னா 3. இதே கொஸ்டின் 3, 0, -3, -6, -9 இப்படி போகுது. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 0ல 3 கழிச்சா -3, -3ல 0 கழிச்சா -3, -6ல -3 கழிச்சீங்கன்னா -3. அப்போ இதுதான் மிகை எண். அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன். குறை எண் அப்படின்னா மைனஸ்லயும் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. டி வேல்யூ பொது வித்தியாசமானது அப்படின்னா உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் நம்பர் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் நம்பர் அண்ட் ஆல்சோ பி 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு 0க்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னா, இது ஒரு நல்ல கொஸ்டின்மா. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா -3, -3, -3 எல்லா நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. இது நமக்கு ஏபியா ஜிபியான்னு கேட்பாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல இது ஏபியா அப்படின்னா ஏபி. ஏன்னா ஏபிக்கான கண்டிஷன் டூ யூனோல கொடுத்துருக்காங்க பாருங்க. பூஜ்ஜியமா இருந்தாலும் அது என்னதான்? ஏபி தான். இப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது? இதுக்கு டிஃபரன்ஸ் 0 வருதா? இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். நம்பரா போட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு கண்டிஷனை கேட்ட விட்டு இது ஏபியா ஜிபியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்தால் அது ஏபின்னு சொல்லலாம், ஜிபின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் 0 தானே வருது. காமன் டிஃபரன்ஸ் 0 வந்தால் என்னது? அதை நம்ம ஏபின்னு சொல்ல முடியும். அதை இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க புக்கில். திரும்பலாம் அதை யோசிக்க கூடாது. புக்கில் எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது. 1 வந்தால் தானே வரும், 0 வந்தால் வராது, நான் அது போய் கிளைம் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. புக்கில் தெளிவாக இருக்கு. நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. tn ஈக்குவல் டு இதை கூட நம்ம என்ன பண்ணலாம்? tn ஈக்குவல் டு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு. சரி ஓகே, t1 பண்ணுங்களேன். இதுக்கு சால்வ் பண்ணுங்க. சிந்தனை களம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின், அதாவது ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ்ல எண்ணாவது உறுப்பு. ஓகே, t1 என்ன சொல்றாங்க? இங்க 1 போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? t3 மைனஸ், இங்க யோசிங்க, t3 மைனஸ் 1னா t2வா? 1 கூட்டினீங்கன்னா t2. அந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. t2 மைனஸ் t0. ஓகே, t2 இங்க t2 போட்டீங்கன்னா t3 மைனஸ் t2. ஓகே, இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இது என்ன கொஸ்டின் ஆக்சுவலா? t3 இங்க போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? t3 போட்டீங்கன்னா 3 + 1 t4 மைனஸ் t2. இது t1 வருது. இப்போ இது நம்ம கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இது ஒரு கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு நம்பர்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை கழிச்சா என்னது? டி. இங்க என்ன பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. t1, t2, t3, t4, t5, t6 இருக்குன்னு வச்சுக்கோங்க வரிசையா. இங்க ஆன்சர் எப்படி வருதுன்னு நல்லா பாருங்க. 2 நம்பர் கேப்ல வருதா? t3ல இருந்து t1 கழிக்க சொல்றாங்க. அடுத்த நம்பர் பாருங்க, t4ல இருந்து t2 கழிக்க சொல்றாங்க. t5ல இருந்து t3 கழிக்க சொல்றாங்க. t6ல இருந்து t4 கழிக்க சொல்றாங்க. அப்போ 2 நம்பர் தள்ளி வருதா? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 2d. ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி வந்தா டி, இன்னொரு நம்பர் தள்ளி வந்தா இன்னொரு டி. அப்போ இதோட ஆன்சர் 2d. நமக்கு அங்க ndன்னு பார்த்தோம்ல ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி அப்ப இதோட ஆன்சர் 2d. புரிஞ்சுதா? ஏன்னா இது வந்து t3ன்னு வந்தா இது என்னன்னு இருக்கும்? t1ன்னு தான் இருக்கும். இப்போ நான் tக்கு பதிலா 2 போடுறேன். இங்க யோசிச்சு பாருங்க, t3 மைனஸ் t1. இப்போ நமக்கு t1, t2, t3ன்னு 3 நம்பர் இருக்கு. 2ல 1 கழிச்சா என்னது? ஒரு d. 3ல 2 கழிச்சா இன்னும் ஒரு d. பட் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னது? இங்க இருந்து அங்க கழிக்கணும். அப்போ இது ஒரு d, இது ஒரு d, என்னாச்சு? 2d இல்ல. இதோட ஆன்சர் 2d. எக்ஸாக்டா கரெக்ட். சரிங்களா? ஸோ சொல்லும் போதே நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்க யோசிச்சு நீங்களா மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. சிம்பிளான விஷயம் தான், பட் அந்த ஃப்ளோவில் கொண்டு வரணும். ஒரு டாப்பிக்கை எவ்வளவு தூரம் டெப்தா பார்க்க முடியுமோ பார்க்கலாம். ஃப்ளோலையே பார்த்துடணும். ஒரு டாப்பிக்கை கேப் விட்டுட்டு வேற ஏதோ டாபிக் பார்க்கும்போது யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளோ வராது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர்னா என்னன்னு தெரியும், காமன் டிஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியும், லாஸ்ட் நம்பர்னா என்னன்னு தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா என்ன, சம் ஆஃப் தி டேர்ம்ஸ்னா என்ன, nth டேர்ம்னா என்ன, இவ்வளவு விஷயத்தை கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கும். இது கூட இதை இப்போ நீங்க பார்க்கறது ஈஸி. இதை நார்மலா ஒரு நம்பரா எடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைக் ஆகாது. அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். சொல்றேன், முடிச்சோடனே டெஸ்ட் சொல்றேன். டெஸ்ட் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி ரிவிஷனோட கொண்டு போனா மட்டும்தான் அந்த ஃப்ளோ இருக்கும். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும். படிச்ச விஷயம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இது பாருங்க, இது நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா, ஏபி ஆர் நாட். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் இது என்ன சொன்னேன், இந்த அளவுக்குலாம் போவேன் நான், இங்க இருக்கிற மாதிரிலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. என்ன வரும்? 1 + 2 3. இங்க 2 × 1 3, 2 + 1 5. ஓகே, இங்க 1 போட்டா 7. 3 5 7 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? அப்ப இது ஏபி முடிஞ்சது. இங்க 2 4 டிஃபரன்ஸ் எவ்வளோ?
கழிச்சா 2, இங்க கழிச்சா 4, இங்க கழிச்சா 8. டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப இது ஏபி இல்ல. இதுல கழிச்சு பாருங்க, 3√2ல 5√2 போனா 2√2. இங்க கழிச்சீங்கன்னா 2√2, இங்க கழிச்சீங்கன்னா 2√2. ஸோ இது ஏபி. 3ல 1 3 ஏபி, 2வது கிடையாது. செக் பண்ணி கூட பாருங்க. இவங்க ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி கொடுத்துருப்பாங்க. T2ல T1 கழிங்க, நமக்கு பண்றதுதான். பட் T3ல T2 கழிங்க, கழிச்சதுக்கு அப்புறம் 2 ஈக்குவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2.24 முதல் உறுப்பு. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். முதல் உறுப்பு 20. இப்போ ஏ சொல்லிட்டாங்களா 20. ஓகே, பொது வித்தியாசம் டி எவ்வளவு சொல்லிட்டாங்க 8. கூட்டுத்தொடர் வரிசை எழுத சொல்றாங்க. சிம்பிள். முதல் உறுப்பு 20. ஓகே, பொது வித்தியாசம் 8னா ரெண்டாவதுல இருந்து முதல்ல கழிச்சா 8. அப்ப ரெண்டாவது என்ன இருக்கும் 28. அடுத்து 36. 36 + 8 எவ்வளோ 44. 44 + 8 52. அப்படியே போக வேண்டியதான். இதான் கூட்டுத்தொடர் வரிசை. இதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே எழுதிட்டு போயிடலாம் நம்ம டைரக்டாவே. சரிங்களா? பாத்தீங்களா? இது நம்ம பார்த்த விஷயம். நான் ஒரு சம் சொன்ன ஞாபகம் இருக்கா? -3 இப்பதான் சொன்னேன் முன்னாடி. ஒரே மாதிரி நம்பர் போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்படின்னா கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆர் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சதா? கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொன்றுமே புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி மறுபடியும் எடுத்துனீங்களா ஒர்க் அவுட் பண்ணி நான் பண்ணதை ஸ்லோவா பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. அப்படியே கூடயே வரேன்ற பேர்ல தப்பு பண்ணிட வேணாம். பொறுமையா பாருங்க. யூடியூப் தானே, பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ உங்க கன்வீனியன்ட்டுக்கு மாத்திக்கோங்க. சரிங்களா? டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் டவுட்டை பார்த்து தான் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த டவுட்டை உள்ள சொல்ல முடிஞ்சா சொல்லுவேன், இல்லை சொல்ல முடியல அடுத்த வீடியோல நான் உள்ள அப்படியே சால்வ் பண்ணும்போதே கிளியர் பண்ணிடுவேன். ஒரு சிலவங்க நான் கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நான் கேன்சல் பண்றதை பொறுமையா நிறுத்தி பண்ணுவேன். அந்த டவுட்டை சொல்ல முடியாது, இப்போ அடுத்து பண்றப்ப நிறுத்தி பண்ணிடுவேன் நீட்டா. நான் கேன்சல் பண்றதுன்றது ஒரு டவுட் கிடையாது, எல்லாத்துலயும் வரக்கூடியது. அதை நான் வந்து தனியா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் தானே. ஒவ்வொன்றா பார்க்க முடியாது. நம்ம சால்வ் பண்ணும்போதே நான் பொறுமையா பண்ணா புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ போற ஸ்பீடா இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்பீட்ல உங்களுக்கு ஓகே தானே? 8வது வீடியோ பார்க்குறோம். ஏதாவது ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே நான் கேட்குறேன் உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்னு கேட்கறதுக்கு ரீசன் இதனால தான். சரிங்களா? கண்டினியூஸாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூட்டி மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? மெயின் கீ கண்டினியூட்டி. அந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூட்டி வேணும்னா நம்ம 2 பேருக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ யூடியூப்பை பொறுத்தவரை நான் பேசும்போது நீங்கள் லைவ்ல பேச முடியாது. ஸோ அந்த ஒரு கமெண்ட் தான் நம்மளோட கான்வர்சேஷன். நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது அந்த கமெண்ட்ஸை ஃபுல்லாக படிச்சு பார்ப்பேன். ஸோ அடுத்த நாள் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனாவது நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வாரம் ஒரு லைவ் பிளான் பண்ணிடுறேன். சண்டே அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய சேனலில் வரும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். இன்னும் ஒரு லைவ் உங்களுக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன், இந்த வாரம் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமான ஒரு ஆன்சர், அந்த மாதிரி ஒரு லைவ் ஜென்ரலாக போடலாம். சரிங்களா? எவ்ரி சண்டே. இந்த வாரம் பொங்கல் முன்னாடி ஒரு லைவ் போடலாம். சரிங்களா? எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. நான் தமிழில் ரெடி பண்ணி போட்டுட்டு நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். எல்லாரும் டெலகிராம் வந்துருங்க. அதே மாதிரி நாளைக்கிலிருந்து நம்ம டெலகிராமில் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய குரூப்ல ஜாயின் பண்ண வேணாம். ஒரு ஆள் ஒரு குரூப்ல இருங்க போதும். அது மாதிரி 2-3 குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா எல்லா குரூப்லையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஒரு குரூப் எதுக்குன்னா நம்ம கான்வர்சேஷனுக்காக தான். இப்போ நான் கொடுக்குற விஷயம், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், சடனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் கிடைக்குது, ஒரு லைவ் போட்டுடலாம், லைவ் போட்டு உங்க டவுட்லாம் கிளியர் பண்ணிடலாம்னு சொன்னா லைவ் போடுவேன். அப்போ லைவ் போடுறது உங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க. நம்ம அதில் பார்ப்போம்ல, பார்க்குறப்ப தெரியுது கிட்டத்தட்ட ஒரு 50% மெம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீச் ஆகாது. நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உடனே வந்து ரீச் ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேர் அகாடமிஸில் படிக்கலாம், சில பேர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா, நமக்கே மேக்ஸ் நிறையா தெரியும், இருந்தாலும் சும்மா அப்பப்போ டச் வச்சுட்டு போவோம்னு நினைப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்ப்பீங்க. நான் தப்புனே சொல்லலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாருங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்காம 25க்கு 24 23 போட்டு அந்த 2 மார்க்கில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போய் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி மறுபடியும் உட்காந்து முதல்ல வந்து நோட் பண்ணி எதுக்கு எவ்வளோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதானே. இதில் உங்களுக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா சொல்கிறேன், சில பேர் வந்து ஒரு தடவை பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீல் வரும். ஒரு விஷயம் சும்மா கிடைக்கிறப்ப அந்த ஃபீல் வராது. எல்லாருக்குமே படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கே தெரியும், ஒரு தெனாவெட்டில் இருப்போம். 2 அட்டெம்ப்ட் கொடுத்து ஒரு அட்டெம்ப்ட்ல ஒரு அடி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை முதலே வந்துருச்சுன்னா நமக்கு அந்த அடியே கிடைக்காது, சக்ஸஸ் தான் எடுத்த உடனே. அதனால் கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஃபாலோவே பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம், நீங்கள் ஃபாலோவும் பண்ண வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்.
ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. 3, 15, 27 இந்த கொஸ்டின் பாருங்க. 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது மற்றும் 24வது மற்றும் என்னாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஏஎன் ஃபார்முலா எழுதிடுவோம். ஏஎன்னா என்னாவது உறுப்பு, என்னாவது உறுப்புனா டிஎன் எடுத்துடலாமா? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது நமக்கு தெரியும் நார்மலா. சரிங்களா? ஓகே, வேற என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேம் என்னது? ஏ. ஏ 3ன்னு எடுத்துடலாம். அங்கே எடுத்துட்டாங்களா? பொது வித்தியாசம் 15லேருந்து 3 கழிச்சா எவ்வளோ? 15ல் 3 போனால் 12, 27ல் 15 போனால் 12. அப்போ பொது வித்தியாசம் இங்கே பாருங்க 12. கரெக்டாக எடுத்துடலாமா? ரெண்டாவது. மூணாவது நம்ம ஃபார்முலா இப்போ நம்ம முதல்ல எழுதிருக்கோங்க அந்த ஃபார்முலா அப்படியே டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. 15வது உறுப்பு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை 2 மெத்தட்ல பண்ணலாம். ஓகேங்களா? 15வது உறுப்பு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வர்றதுக்கு 15 அங்கே எவ்வளோ இருக்கு? ஒரு கேப்பு. 15வது உறுப்புனா எத்தனை கேப்பு அப்படி யோசிக்கலாம். புரியுதா? இப்போ நார்மலாக பண்ணோம்னா நார்மல் இந்த மெத்தட் நார்மலாக பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? ஏ வேல்யூ 3, 15னா ஏ வேல்யூ 3 ப்ளஸ் 15 மைனஸ் 1 தானே, என் மைனஸ் 1னா 14, டி வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்? 12. ஆன்சர் எவ்வளோ ஆச்சு? 14 இன்ட்டு 12, 10 12 120, 4 12 48, 120 48 168, 168 ப்ளஸ் 3 171. ஓகேவா? இது as usual ப்ரொசீஜர். இல்லை எனக்கு ஃபார்முலா மறந்து போச்சு அந்த இடத்துல, நான் எப்படி யோசிக்கலாம்? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா நீங்க பாருங்க 3, 15, 27 போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல 39 6வது வீடியோ இப்படியே போய்கிட்டு இருக்கா. இந்த கேப்ல 2 நம்பருக்கு ஒரு கேப் பார்த்தோம். அந்த மாடல் 3 நம்பர் இருந்தா 2 கேப். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? 15வது உறுப்புன்னு சொல்றாங்களா? இதை எழுதவே இல்லை, எழுதாம யோசிக்கிறேன். 15 டேம் இருந்தா 15 டேம் இருக்கு, 2 டேமுக்கு ஒரு கேப் இருக்கும். 15 டேமுக்கு அப்ப எத்தனை கேப் வரும்? 14. ஒன்று கம்மியா இருக்கும். ஒரு கேப் எவ்வளோ? 12. அப்ப 14 12 எவ்வளோ? 14 கேப்புக்கு 168. 3 கூட்டிட்டீங்கன்னா ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அதானே, அதை கூட்டிடணும். கேப் எல்லாம் எடுத்துட்டோம். முன்னாடி அதுக்கு மேலே என்ன கேப்புக்கெல்லாம் முன்னாடி 3. அப்போ 168 3 171. சரி, இது நம்ம சால்வ் பண்ண நம்பரை மைண்ட்ல ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஈஸியாக ஆன்சர் மாதிரி சொல்லி விட்டுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். நினைப்பான் இப்போதான் சால்வ் பண்ண 171, இதுக்கப்புறம் அதை சொல்றது ஈஸி, புது சம்ம சொல்லுங்க அப்படின்னு நினைப்பீங்க. புது சம்மும் நான் சொல்றேன். இப்போ 24 இருக்கா? ஆன்சரே பார்க்கக்கூடாது. 24 இருக்கு. சரிங்களா? 24 நம்ம என்ன பண்ணலாம்? 24 டேம் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? 24 டேம் இருந்தா 23 கேப். ஒரு கேப்புக்கு எவ்வளோ? 12. அப்ப 23 இன்ட்டு 12 எவ்வளோ? 23 இன்ட்டு 10 எடுங்க. முதல் 230. 2 23னா 46. 230 46 276. முன்னாடி ஒரு 3. அப்ப ஆன்சர் எவ்வளோ வந்துருச்சா? 76 479. இதுக்கு நான் பார்க்கல இப்போ. சரி, உங்களுக்கு இது கூட பார்த்துட்டு டவுட்டா இருந்தா நீங்களே ஒரு நம்பர் சொல்லுங்க. 15 24 இருக்கா? ஏன்னா சொல்றேன், இதுதான் ஃப்ளோ, இதுதான் கான்செப்ட்னா ஃபாலோ பண்ணிடணும். இதுல வேற எதுவும் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் என் மைண்ட்ல என்ன பண்றேன்றதே சொல்றேன். இந்த ஃபார்முலாவை தாண்டி என் மைண்ட்ல இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் எப்பயுமே. நான் ஒரு எக்ஸாம் போறேன்னா இந்த ஃபார்முலா படிச்சு, ஃபார்முலா எனக்கு தெரியும், ஏன்னா நடத்தும் போது நான் ஃப்ளோல வந்துடும். ஒருவேளை எக்ஸாம்ல தான் இந்த ஃபார்முலாவுக்கே நான் போக மாட்டேன். ரயில்வே எஸ்எஸ்சி எல்லாம் போனா ஃபார்முலா டைமே இருக்காது. டிஸ்பிளேல கொஸ்டினை பார்ப்போம், ஆன்சரை போட்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 24 கொடுக்கல, ஒரு 30 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நமக்கு ஈஸியா கொடுப்பாங்க, நம்ம தான் கிரிட்டிக்கல் ஆக்குவோம். 31வது உறுப்பு எதுன்னு கேட்கறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். 31வது உறுப்புனா எத்தனை கேப் இருக்கும்? 30 கேப். ஒரு கேப்புக்கு 12னா 30 கேப்புக்கு எவ்வளவு ஆச்சு? 3 12 36, 360. முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒரு 3. அப்போ 31வது உறுப்பு 363. அவ்வளவுதான் ஆன்சர். வந்துச்சான்னு செக் பண்ணுங்க. ஃப்ளோக்கு வந்துட்டீங்க. இல்ல இதுல பண்ணிட்டு இந்த இதுல செக் பண்ணிக்கோங்க. டிஎன்ல செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே ஓகே. என்னாவது உறுப்பு கேட்கறாங்க பாருங்க. என்னாவது உறுப்பு? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியா. அப்ப இந்த இடத்துல ஏ வந்து 3, இதுல இருந்து எடுத்துருவோம். என் மைனஸ் 1, டி வேல்யூ 12. ஆக்சுவலா இது நமக்கு முக்கியம். பொது உறுப்பு, இந்த வார்த்தை பொது உறுப்புன்னு கேட்டதுக்கு அப்புறம் விட்டு வந்துடக்கூடாது. பொது உறுப்புக்கு ஃபார்முலா தான் டிஎன். இதுல ஏவும் டியும் நமக்கு தெரியும்ல, அதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த டியை உள்ள பெருக்கி 3 பிளஸ் இந்த 12 உள்ள போகும்போது என்ன ஆகும்? 12n. இந்த மைனஸ் 12 என்ன ஆகும்? மைனஸ் 1 இன்ட்டு 12 மைனஸ் 12. இந்த 3ல 12 கழிச்சா மைனஸ் 9. இப்ப 12n மைனஸ் 9. இதுதான் டைரக்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு பேர் பொது உறுப்பு, காமன் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் வேற, காமன் டேர்ம் வேற. பொது உறுப்பை பார்த்துட்டு பொது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு வந்துடக்கூடாது. காமன் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? 2ல இருந்து 1 கழிச்சோம்னா அது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்னது? காமன் டேர்ம், பொது உறுப்பு. அப்ப அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா புரிஞ்சு பண்ணணும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆகும். அதுவே பெரிய தப்பு. சரிங்களா? கொஸ்டினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே பண்ற தப்பு. ஒரு 100ல
90% கூட எடுத்துக்கலாம். 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணுறதுல தப்பு பண்ணுறாங்க. நான் பார்த்ததை சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு தடவை சொன்னோம்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். 2வது டைம் 3வது டைம் சொல்லும்போது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே என்ன ஆயிடுது, பதட்டத்தில் கொஸ்டினை ரீட் பண்ணுறப்போ வேகமாக ரீட் பண்ணும்போது 2 தப்பு பண்ணிடுறீங்க. என்ற தொடரின் என்னாவது உறுப்பு அப்படின்னா TN இந்த பொது உறுப்பை விட்டுறீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு ஆன்சர் தப்பாக வந்துடும். மறுபடியும் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம மைண்டு, அங்கே என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தான் ரீட் பண்ணுறீங்க. அப்போ அந்த நிதானம்ன்றது கொஸ்டினை வாசிக்கிறப்போ இருக்கணும், கொஸ்டினை ரீட் பண்ணுறப்போ நிதானம் இருக்கணும். அது மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணி முடிக்கிறப்போ அந்த நிதானம் இருக்கணும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்தாலுமே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடணும். புரியுதா? 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வருதுன்னா எதுன்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண தெரியணும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு 1 நிமிஷம் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 50 நிமிஷத்துக்கு மேலே மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்டில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழும் ஜிஎஸ் பாட்டும் கண்டிப்பாக அடி வாங்கும். அது புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் 4 வருஷமாக படிக்கிறேன்னு நினச்சாலும் சரி, இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோதான் டைம், பர்டிகுலர் டைம் ஒதுக்குங்க. அந்த டைமுக்குள்ள அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இல்லை எனக்கு அதுக்குள்ளே முடிக்க முடியலையா ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டினை நமக்கு வேணாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டினுக்கான பர்டிகுலர் டைமை தாண்டி அதில் உட்காந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அந்த டைமை மட்டும் இல்லாமல் அடுத்த கொஸ்டினுக்கான டைமையும் சேர்த்து சாப்பிட்ரும். இது உங்களுக்கு தேவையில்லாமல் என்ன ஆயிரும், உங்களோட மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிடுவீங்க. அதை மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு நீ இவ்வளோதான் டைம், இதுக்கு மேலே நீ டைம் எடுக்கிறியா, நீ எனக்கு தேவையே இல்லை, அந்த கொஸ்டின் அவ்வளோதான், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். இந்த மனநிலை முதல்ல இருந்தே இருக்கணும். இது தப்பு கிடையாது, சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை உட்காந்து நான் ஒரு கொஸ்டினை உட்காந்து 10 நிமிஷமா யோசிக்கிறேன், நான் பின்னாடி போக போக என்ன ஆச்சு டைம் கம்மியாச்சு சொல்லி 10ல் பாதி கொஸ்டின் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக பண்ணணும் தான், தப்புன்னு சொல்லலை. அதுக்கான டைமை தாண்டி அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2.23 முடிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ இது வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமா? என்னாவது உறுப்பு இது பாருங்க. இது அடுத்த ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு ஃபார்முலா டைப்லேயே சொல்லியிருப்பேன், எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, அதே தான். 2.26 எல்லா எக்ஸசைஸும் முடிக்கிறேன்யா. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் பார்க்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் தேடின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இதெல்லாம் நான் தேடினேன். ஆக்சுவலாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக நான் தேடி இருக்கேன். ஒரு புக்கெல்லாம் யாராவது இந்த மாதிரி கொடுப்பாங்களா, புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஒர்க்கை மட்டுமே உங்களுக்கு ஒரு 4 மாதம் பார்த்து தான் கொடுக்க முடியும் எங்களால். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஏன்னா அதுக்கான டைம் ஒதுக்கணும்ல. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பைல் பண்ணுறோம், பெரிய விஷயம். ஏன்னா நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன், நான் கொடுக்கறதுனால சொல்லலை. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் தேடி இருக்கேன், நான் தேடி கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஏன்னா இது நமக்கு மெயின் ஸ்கோரிங் ஏரியா. மேத்தமெட்டிக்ஸ்ன்றது 25 மார்க்கு நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கிடைக்கிறது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பார்ட் இருக்குது நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயே. ஒன்று டைனமிக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக். இதில் அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான். குரூப் 4 குரூப் 2 எழுதுனீங்க அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக்னா என்னன்னா மாறாதது, எப்பயுமே மேக்ஸ்னா 25க்கு 25 போடலாம், தமிழ்னா 100. இது ஸ்டாட்டிக். இப்போ டைனமிக் பார்ட்னா மொத்தம் 9 யூனிட் இருக்கு பாருங்க, அது டைனமிக். அதனால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு டைம் ஹிஸ்ட்ரியில் 40 கேட்பாங்க, திடீர்னு 20 கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அது டோட்டல் டைனமிக், 25 இருக்கும், 20 இருக்கும், 10 இருக்கும், திடீர்னு 5 கூட கேட்டு வச்சிருவாங்க. அதெல்லாம் நமக்கு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக் 25னா 25 மாறாது. அப்படிங்கிறப்போ அது நல்லா புரிஞ்சவங்களோட தேடல் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை மேத்தமெட்டிக்ஸில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு கொஸ்டின் 40 கேட்பாங்கன்னு படிச்சு அங்கே போய் 10 கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. 25னா 25 எல்லா எக்ஸாமும் சரி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்த வருஷத்துலேருந்து எடுத்து பாருங்க, ஒரு மேக்ஸில் ஒரு சின்ன சேஞ்சுனா கேப்பில் 2019க்கு முன் 19 கூட 19, 20ல் லாஸ்ட் குரூப் 1ல் 50, அதுக்கு முன்னாடி வர 50 இருந்துச்சு குரூப் 1. இப்போ தான் குரூப் 1ல் 25 ஆகிட்டாங்க. மற்றபடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தவிர எந்த எக்ஸாம் எழுதினாலும் 25 தான். இப்போ 2021க்கு அப்புறம் நீங்கள் குரூப் 1 எழுதினாலுமே 25 தான். டிஎன்பிஎஸ்சினா 25 மார்க் மேத்தமெட்டிக்ஸ் எழுதி வச்சுக்கலாம், மாறவே மாறாது. அப்படிங்கிறப்ப நம்ம இதை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம். 25 மார்க் சும்மா கிடையாது. ஒரு மார்க்கும் அந்த மார்க்கை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மார்க்கில் வேலையை விட்டவங்களுக்கு பாருங்க. 3, 6, 9, 12, 111 என்ற தொடர் வரிசையில் ஆரின் ஏபி அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுத்தொடர் வரிசைனா ஆரின் ஏபி உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. எண் கேட்குறாங்கம்மா, ஒன்றும் இல்லை, எண் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 3, 6, 9, 12, 111. ஸோ இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியிருப்பேன் போன வீடியோவில். இது 3வது வாய்ப்பாடு அப்படியே இருக்கா? இப்படி ஒரு நம்பரோட வாய்ப்பாடுலேயே இருந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, டிஃபரன்ஸும் அதே நம்பர் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பரை அந்த நம்பரால் வகுத்தா போதும். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடாது. மொதல் நம்பரும் 3, அதோட டிஃபரன்ஸும் எவ்வளோ வருது? 3. அப்படி வந்தால்
லாஸ்ட் நம்பரை 3ஆல வகுத்தா எவ்வளவு வருதுன்னு பார்த்தா போதும் 37. இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் போன வீடியோல. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுல போன வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு கண்டினியூட்டி இருக்கும் என்னோட இதுல. அதனால வீடியோ பார்க்காம தயவு செஞ்சு வராதீங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது மற்றும் 7வது உறுப்பு. ஃபர்ஸ்ட் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் பொது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 7வது உறுப்பு. அப்ப T7 ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? -1. T16 16வது உறுப்பு 17. T7க்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? A + 6D அப்படின்னு எழுதலாமா? 1. ஓகே, T16க்கு என்ன எழுதலாம்? T16க்கு A + 15D n - 1 × D ஈக்குவல் டு 17 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே, ரெண்டு எழுதியாச்சா? இப்போ இது ரெண்டை வச்சு நம்ம என்ன டேலி பண்ண முடியும்? இதோட வேல்யூ 17, இது -1. இது ரெண்டையும் கூட்டலாமா? இது ரெண்டையும் கூட்டும் போது இது A + 6D, இது A + 15D ஈக்குவல் டு 7. சைனை மாத்திரம்னா என்ன ஆகும்? மைனஸ் 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 ஏ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி வேல்யூ என்ன வரும்னு பாருங்க, -9D ஈக்குவல் டு 7 + 1 எவ்வளோ ஆச்சு? 17 + 1 எவ்வளோ? 18 இல்லையா? -18. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ டியோட வேல்யூ 2. இப்போ இதை கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? டியோட வேல்யூ 2 இங்கே போட்டுருங்க. அப்படியே 6 எவ்வளோ? 12. இந்த 12 அங்கே போனால் என்ன ஆகும்? -12. அப்போ ஏ வேல்யூ -13 வருதா? நான் இங்கேயே முடிச்சிட்டேன் சிம்பிளா. ஏ வேல்யூ -13. இப்போ நம்ம பொது உறுப்புக்கு வர்றோம். பொது உறுப்புக்கு ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு A + n - 1 × Dயா? இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன போடலாம்? -13. சரிங்களா? ப்ளஸ் n - 1 அப்படியே வச்சுக்கணுமா? ஏன்னா பொது உறுப்புன்னு கேட்டாங்க. n - 1. டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2. இப்போ இது 2 உள்ள கொண்டு வந்து பெருக்கிறப்ப என்ன ஆகும்? -13 + 2n - 2. அப்போ -13 - 2 என்ன ஆகும்? 2n - 15 மாறும். சரிங்களா? இதுதான் பொது உறுப்பு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நமக்கு உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள வரும்போதுமே கொஞ்சம் நம்ம தெளிவாக யோசிச்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிற ஆஸ்பெக்டில் யோசிக்கணும். சரிங்களா? இந்த ஆஸ்பெக்டில் நான் எக்ஸாமில் போய் யோசிக்க முடியுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்போ யோசிக்க முடியலை. 2 தடவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் யோசிக்க முடிஞ்சில்ல, அப்போ உங்களுக்கும் யோசிக்க முடியும். இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் இல்லாமல் இருக்காதுல்ல. இப்போ இங்கே 2n - 15 இருக்கா? நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 2n - 15 ஆப்ஷனில் இருக்கலாம். பி 2n - 16 ஆப்ஷனில் இருக்கலாம். இல்லை 3n - 15 இருக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? யோசிங்க. இல்லை 4n - 15 இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று ஆப்ஷனில் இருக்க போகுது. 4 ஆப்ஷன் இருக்குமா? இப்போ நம்ம இங்கே இவங்க சொன்ன வழிக்கு வாங்க. 7வது உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்க? 11. 7வது உறுப்பு என்ன சொல்றாங்க? -1. இப்போ இதுல எங்க 7 போட்டா -1 வருது? ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு தூரம் பண்றோம்ல, ஒரே ஸ்டெப்ல முடிச்சாச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. இந்த மாதிரிலாம் யோசிச்சு பழகிட்டோம்னா அங்க போகும்போது உங்களுக்கு இந்த ஒரு வேலை பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஒரு லாஸ்ட் கொஸ்டின் 1 நிமிஷம் இருக்கு. அப்போ உட்காந்து நான் A + T A + 2D ஈக்குவேஷனை போடுறேன், அடிக்கிறேன். டைம் இருக்கு, நமக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் இங்கே போகணும்? இது நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 5 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்களா? பார்க்கலாம். இல்லை குரூப் 1 எக்ஸாம்ல மேக்ஸ் 50 மார்க் இருக்கு, ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்களா? பார்க்கலாம். பட் நமக்கு இப்போ தேவையே கிடையாதுல்ல. நான் இதைத்தான் சொல்றேன். இதை சொல்லி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணல, இது தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல குரூப் 4 லெவல்லையோ குரூப் 2 லெவல்லையோ படிக்க போறவங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுதான் ஒரு புத்திசாலித்தனம். நமக்கான டைமுக்குள்ள பர்டிகுலரா முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினை போகணும் அப்படின்றவங்களுக்கு அதுதான் கரெக்ட். இது தேவையில்லாத விஷயம். சரிங்களா? ஆனா இது மட்டும் வேணா, இது கத்துக்கணும். அதான் சொன்னேன். சரிங்களா? இப்போ வாங்க, இது பாருங்களேன். 7வது உறுப்புன்னு சொல்றோமா? இதில் நான் 7 சப்ஸ்டிட் பண்றேன். என்ன வரும்? இங்க போட்டு பாருங்க. 7 இங்க 7 போட்டா 2 × 7 14 - 15. அப்ப ஆன்சர் என்ன வருது? -1 வந்துருச்சா? ஒருவேளை சரி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ரெண்டாவது செக் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் தெரிஞ்சிட போகுது. 16வது உறுப்புன்னு கேட்குறாங்களா? 16வது உறுப்புன்னு கேட்குறாங்க இங்க. அப்ப இங்க 16 போட்டா என்ன வரும்? 2 16 32. 32ல 15 கழிச்சா என்ன வருது? 17 வருதா? சொன்ன நம்பர் வந்துருச்சா? அப்ப உறுப்பு இதா தானே இருக்கும். வேற உறுப்பு போட்டு பாருங்க, ஆன்சர் வராது. இவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இதுவும் வேணும் அப்படின்லாம் கேட்குறவங்க தப்புன்னு சொல்லலை, அது வேஸ்ட்டுன்றேன். ஏன்னா அது போதும் இல்லை, நமக்கு 4 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும்ல. எந்த எக்ஸாம்னாலும் 4 ஆப்ஷன் இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு இங்கே வர்றீங்க? இதை நீங்கள் யோசிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் இதை தான் தேடும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே பேப்பரில் எழுத தான் போகும். அப்படி யோசிச்சு பழகிட்டீங்கன்னா ஆப்ஷனை தான் தேடும்.
மேக்ஸிமம் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷனில் போடாத கொஸ்டினே கிடையாது. 25 கொஸ்டின் கேட்குறாங்களா, 23 24 கொஸ்டினா ஆப்ஷன்லேயே போடலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா. இப்போ 2 டாபிக் தானே பார்த்துருக்கோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்போ எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வித்தவுட் பெனில் போடுவீங்க. சரிங்களா? நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்களால பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு மாறணும். சைடில் எழுதுறது, சைடில் ஒரு காலம் போட்டு பெருக்கிறது, இதெல்லாம் விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும். முழுசாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணி அட் தி எண்ட் ஒரு 15 டாபிக் மேலே வந்ததுக்கப்புறம் சைட்லேயே வரக்கூடாது. கொஸ்டினை பார்த்தோமா மைண்டில் ஓடணும், ஆன்சர் மட்டும்தான் வெளியே வரணும். சைடில் ஒரு காலம், ரஃப் ஒர்க்கு நோ. ஏன் நம்ம ஸ்கூல் டேஸில் பென்சில் யூஸ் பண்ணவங்க ஏன் இப்போ எதுக்கு பேனா யூஸ் பண்ணுறோம்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் டேஸில் எல்லாருமே பென்சில் யூஸ் பண்ணி தான் சம் பண்ணுவோம், கால்குலேஷன் பண்ணுவோம், எழுதுவோம். பெரிய இந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்கு பென்சில் யூஸ் பண்ணால் பேனா யூஸ் பண்ணுறோம்? அழிச்சிடலாம், அழிக்க முடியாதுன்றீங்க. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன? சின்ன வயசில் தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணி கற்றுக்கிடுவோம். கற்றுக்கிட்ட தப்பை பெரிய வயசில் பண்ண மாட்டோம். அதுதான் விஷயம். அதனால தான் பென் யூஸ் பண்ணுறோம். ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் போய் பேனா வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவான்? நோட்டு ஃபுல்லாக தப்பாக தான் போட்டிருப்பான், கிறுக்கி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இதுவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பென்சில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தப்பு பண்ண மாட்டோம். நம்ம பெண்ணில் எழுதியிருந்தா கூட எங்கேயா தான் சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். சின்ன வயசில் நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் எப்படி பெண்ணாக மாறுச்சு? நம்ம மேலே இருக்க நம்பிக்கையினால தான், வேற ஒன்றும் இல்லை. பெரிய வயசு ஆக ஆக தப்பு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சின்ன வயசில் கையில் பென்சிலை கொடுத்த டீச்சரு 10th அப்புறம் பேனாவை கொடுக்குறாங்க. பேனால தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ரீசன் தப்பு நடக்காதுன்றது தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயமும் அதே தான். சின்ன வயசில் மேத்தமெட்டிக்ஸை சைடில் ரஃப் ஒர்க்கில் பண்ண நீங்கள் இதுக்கப்புறமும் ரஃப் ஒர்க்கை தேடாதீங்க. ஏன்னா ரஃப் ஒர்க்கான டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம லைஃப்பில் பாதி லெவலில் தாண்டிட்டோம், பாதி விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் 90% மேலே லேர்னிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த இடத்துல போய் நான் பென்சிலில் பண்ணுறேங்கிறத தான் நீங்கள் பண்ணுறீங்க. 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறானோ அதை போய் நான் ரஃப் ஒர்க்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டையும் கொண்டு வாங்க. வளர்ந்துட்டோம், வயசாயிருச்சு, நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லாரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறோம். இன்னும் போய் நான் பென்சிலை ட்ரை பண்ணுறேன், ரஃப் ஒர்க்கில் ட்ரை பண்ண யோசிச்சு பாருங்க. நமக்கே ஒரு கேவலமா இல்லை? இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். இல்லை நார்மலாக ஒரு கொஸ்டினை யோசிக்கணும், மைண்டில் போடணும். போட முடியாமலாம் இல்லை, ஏதோ முடியாத ஒன்றை உங்களை ஃபோர்ஸ் பண்ண நினைக்காதீங்க. முடியும், அதுக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகி வந்தீங்கன்னா முடியும். இப்போ ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியா வந்தோம்னா ரைஸ் தான் சாப்பிடுவோம். ஏன்? நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டோம். ஏன் நம்ம சப்பாத்தி சாப்பிட முடியாதா? நார்த் இந்தியாவில் போனால் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடுவோமா? கொஞ்ச நாள் ஆகும் மாறுறதுக்கு. நம்ம போய் நம்ம ரைஸ் தான் சாப்பிடுவோம், கொஞ்ச நாளில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோமா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கணும். நான் சின்ன வயசில் அந்த காலத்தில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது பென்சில் எழுதுனேன், அதே ஞாபகத்தில் மறுபடியும் எழுதுனேன் அப்படின்னு எழுதுவோமா? அப்படிலாம் எழுதக்கூடாது. இப்போ அடாப்ட் ஆகணும். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி போகணும். அது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பண்ணது ஓகே, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ தான் நான் சொல்கிறேன்ல இதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்பி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. ஸோ அதை கொண்டு வந்தது தான் எனக்கு பெரிய வெற்றி. இந்த புக்ஸ் நம்ம சால்வ் பண்ண வைக்கிறதுல எனக்கு பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை. யார் ஒருத்தவங்க கொஸ்டினை பார்த்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுதான் என்னோட சக்ஸஸ். ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் வேணும். மற்றபடி இந்த மாதிரி நான் சம்ம சால்வ் பண்ணுறது 1000 பேர் பண்ணுவாங்க. அப்படியே எழுதி X+Y போட்டு பெண்ணில் அடிச்சு அது வேஸ்ட்டு. சரிங்களா? இது பாருங்க, இது நமக்கு தேவையே கிடையாதா? ஈக்குவல் டு 0. இது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்கட்டாக கூட எடுத்துக்கோங்க. இதை நான் எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷனில் சொல்லுவேன். அதாவது நடுவில் ப்ளஸ் வருது பாருங்க, ஒரு ஈக்குவேஷனுக்கு நடுவில் அது எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ளஸ் 2 டைம் 3 டைம் வந்துருச்சுன்னா ஆன்சர் 0. அது எங்கே வந்தாலும் சரி. இப்போ இதில் பாருங்க, நடுவில் ப்ளஸ் வருதா, கண்டிப்பாக ஆன்சர் 0ன்னு போட்டு தான் நிரூபிக்க சொல்லுவாங்க. இது நான் 1% 2% கிடையாது, 100% பார்த்த விஷயம். ஒரு பெரிய ஈக்குவேஷன் ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ப்ளஸ் வந்துருச்சுனாலே ஆன்சர் 0 தான். நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு வாங்களேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இப்படி ஒரு 50 கொஸ்டினாக இருக்கும், எடுத்து பாருங்க. ப்ளஸ் நடுவில் வந்து ஆன்சர் 0. இதுவே ஒரு வேளை ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி வரும், XYZ ஈக்குவல் என்ன, LMN ஈக்குவல் என்ன, இந்த மாதிரி இருக்கும் ஈக்குவேஷனில். அப்படி நடுவில் பெருக்கல் வந்துட்டாலே இதுக்கு ஆன்சர் 1 தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, போக போக புரிஞ்சுப்பீங்க. நிறையா கொஸ்டின் பார்த்ததுனால சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த கொஸ்டினை ஒரு வேளை கேட்டு ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னு கொடுத்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், 0 போட்டுறணும். ஏன்னா நடுவில் எத்தனை இருக்குது, 2 ப்ளஸ் இருக்குது. இது சிம்பிளிஃபிகேஷனில் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? நிரூபிக்கலாம் நமக்கான கொஸ்டின் இல்லாமல், அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, குறிப்பு பார்க்கலாமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்புடன் மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ, இதில் கீவேர்டு மாறாத எண்ணெய். மாறாத எண்ணெய் என்னது?
ஈக்குவல் நம்பர், அதாவது டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ஒரு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் புதிய தொடர் வரிசையும் கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். கரெக்டா? அதுல இதுவும் கீவேர்டு தான். ஒரு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கூட்டுத்தொடர் ஏபி. ஒவ்வொரு உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் கூட்டுத்தொடர் வரிசையாகும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட மீனிங் 2, 4, 6, 8, 10 இப்போ இருக்குங்களா? இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2 2 வருதா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நீங்க 2ஆல பெருக்குங்கன்னு சொல்றாங்க. 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 2 × 2 4, 4 × 2 8, 6 2ஆல பெருக்குனா 12, 8 2ஆல பெருக்குனா 16, 20. இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஃபுல்லா நீங்க ஏதோ ஒரு நம்பர்ல பெருக்கிட்டீங்கன்னா இப்ப கேப் என்ன ஆகுது? 4 4 4 தானே இருக்கு. அப்ப இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை தானே. மீனிங் புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சில பேர் இதை தப்பா யோசிச்சு இது ஜிபி நினைச்சிருப்போம். கூட்டிக்கிட்டே போனாலோ கழிச்சுக்கிட்டே போனாலோ அது பேர் என்னது? ஏபி. அது மாதிரி பெருக்குனாலோ வகுத்தாலோ அது பேர் என்னது? ஜிபி. இங்க சொல்ல வர்ற விஷயம் வேற. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொன்னு புரிஞ்சதா? இது ரெண்டுக்கும் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது கூட்டுல கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன விஷயத்த பாருங்க. ஏபி ஜிபியை முதல் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க சொல்றதுக்கும் ஜிபிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏபியை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவது படி எடுப்போம். புரியுற மாதிரி 2 4 6 8 இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி. இதுவே நான் ஸ்டார்டிங்ல ஜிபி என்ன சொன்னேன்? 2 4 8 16 இது 2ஆல பெருக்கிக்கிட்டே போயிருக்கணும். இது 2ஆல கூட்டிக்கிட்டே வந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி உங்களை பெருக்க சொல்லல அவங்க. நல்லா பாருங்க. ஒவ்வொரு உறுப்பையும் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் ஷுட் பி மல்டிப்ளை பை நான் ஜீரோ டேர்ம், பூஜ்ஜியமற்ற மாறிலி, நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். அப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் 2ஆல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக 2ஆல பெருக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 4 8 12 16 மல்டிப்ளை பை ஈச் டேர்ம்ஸ். சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் மல்டிப்ளை பை 2. தட்ஸ் வை வி கெட் 4 8 12 16. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இதுக்கு கேப் எவ்வளோ இருக்கு? இப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேப் ஆர் ஈக்குவல் 4. எல்லா கேப்புமே 4 தானே? ஈக்குவல் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ இதையும் நம்ம என்னன்னு சொல்லணும்? ஏபின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே இது புரியாமலாம் சுத்தக்கூடாது. இது 2 ஸ்டேட்மெண்ட் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். புரியலன்னா மறுபடியும் பின்னாடி போய் பார்க்கணும். அடுத்து, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் 3 உறுப்புகளை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? சூப்பர். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா சில பேர் இந்த டவுட் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட். அதாவது ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d இந்த மாதிரி தானே சார் எடுக்கணும்? 3 டேர்ம்னா இப்படி தான் எடுப்போம் நம்ம எப்பயும். ஆனால் 3 உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்தா நம்ம எப்படி எடுப்போம்னா, சென்டரில் ஏ, இந்த சைடு ஏ பிளஸ் டி, இந்த சைடு ஏ மைனஸ் டின்னு எடுப்போம். ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இது 3ஐயும் கூட்டும் போது என்ன ஆகும்? பிளஸ் டியும் மைனஸ் டியும் கேன்சல் ஆகி நமக்கு ஏவோட ஆன்சர் கிடைக்கும். ஃபார் அவர் கால்குலேஷன், நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக 3 உறுப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி தான் எடுக்கணும். பாருங்க, எல்லா விஷயமுமே புக்கில் இருக்கு. பாரு, அதுக்கப்புறம் கால்குலேஷன் போகும்போது இது ஏன் எடுக்கிறோம்னு அப்போ யோசிப்போம். இப்போ இங்கே முதலே சொல்லிட்டாங்க பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் தான் நம்ம பின்னாடி போய் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம். கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால், இதுவும் பாருங்க 4 உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல யோசிக்கணும். 4 உறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே ஏ இருக்கு சென்டரில், ஏ சென்டரில் இருக்கா? நான் இப்போ இந்த சைடு வந்து பாருங்க ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d இப்படி எடுத்துட்டேன். ஏ பிளஸ் டி, ஏ மைனஸ் டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கொஸ்டின் தான். இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கொடுத்துருக்காங்க பாருங்க புக்கில் இன்ட்ரோடக்ஷன்லேயே. இப்போ 4வது டேர்ம் போய் எங்கே எடுப்பேன் நான்? ஒருவேளை இங்கே நான் ஏ பிளஸ் 2d எடுத்துட்டேன்னா இங்கே மைனஸ் இருக்காது. அப்போ இந்த டி கேன்சல் ஆகும், இந்த டி நிற்குமே, ஆன்சர் வராதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ஏவை விட்டுறேன். 2 டேர்ம் கேப்பில் எடுக்க போகிறேன். இப்போ ஏ சென்ட்ரல் இருக்க ஏவை விட்டாச்சு. அப்போ நான் எடுக்கும் போதே என்ன எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரு ஒன்று முன்னாடி ஏ பிளஸ் டி எடுக்கிறோம், பின்னாடி அப்படியே 2 கேப் தள்ளி போனால் ஏ மைனஸ் டி எடுக்கிறோம். அடுத்து 2 கேப் தள்ளி வரணும். இதுக்கப்புறம் ஏ பிளஸ் 2d எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஏவை விட்டுட்டோம். அப்போ இங்கே அதுக்கடுத்து என்ன எடுக்கணும்னா ஏ பிளஸ் 2d விட்டுறணும். அடுத்த நம்பர் எங்கே வந்துடணும்? ஏ பிளஸ் 3d. சரிங்களா? 2 டேர்ம். அது மாதிரி ஏ மைனஸ் டி எடுத்த மாதிரி ஏ மைனஸ் 3d இப்படி எடுக்கும்போது நமக்கு கால்குலேஷன் என்ன ஆகும்? ஈஸி ஆகும். மைனஸ் 3d பிளஸ் 3d மைனஸ் டி பிளஸ் டி. இப்போ ஃபுல்லாக ஏவா கிடைக்குதா? அப்போ நமக்கு டேரெக்டாக என்ன கிடைச்சிரும்? ஏவோட ஆன்சர் கிடைச்சிரும். அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா டி ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஃபார் அவர் கால்குலேஷன் பர்பஸ் ஒன்லி, நம்ம கால்குலேஷனுக்காக அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால், கிவன் உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்க இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல உள்ள வித்தியாசம் என்னது? இங்க ஏவை விட்டோம், ஏ பிளஸ் ஏ மைனஸ் 2d விட்டோம், கேப்ல ஒரு டேர்ம் விட்டோம்ல.
இந்த ரெண்டு டேர்முக்கு டிஃபரன்ஸ் தான் டி. நம்ம இப்போ எடுக்க போகிற டேர்மோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2D. அது தெரியணும். 4 டேர்ம் கொடுக்கப்பட்டால் டிஃபரன்ஸ் இப்படியே கேட்டலாம். உங்களுக்கு 4 எண்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டால் டிஃபரன்ஸ் வந்து 2D. இந்த 2Dயை தான் அங்கே ஒரு கான்செப்டாக பார்த்தோம். யோசிச்சு பாருங்க. Tn ஈக்குவல் டு n+1 Tn -1. அந்த இடத்துல ஆன்சர் 2D வந்துச்சா? அதோட மீனிங் இதுதான். நம்ம இப்படி எடுக்க போகிறோங்கிறத தான் அங்கே சொல்லியிருந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் கொடுக்கல. ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்து 2.29 எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான். இந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸாம்பிள் முடிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் நீங்களே போட்டுடலாம். நானும் சால்வ் பண்ணுறேன், சரிங்களா? நீங்களும் போடுங்க. இதை முடிச்சோடனே எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் அப்படியே அதை பார்த்துருவோம். 2.29 கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகள். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் பாருங்க, நம்ம அப்படியே பார்த்துடலாமா? அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். சில பேர் யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நம்மளை சிம்பிள் ஆக்கிடுவாங்க. நீங்கள் ஆனால் இவ்வளோ தூரம் பண்ண வேணாம், நமக்கு தான் ஆப்ஷன் இருக்குமே. இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 எண்களை காண்க. பாருங்களேன், இது என்ன கொஸ்டின்? இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டால் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். 4 நம்பர் கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க நம்பர் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன் நாமளாக எடுப்போம். ஆப்ஷன் ஏ 4 நம்பரு. நாலுமே ஆக்சுவலாக என்ன நம்பரு? கூட்டுத்தொடர். இப்போ 1 எடுக்கிறோம், 4 எடுத்து பாருங்களேன். 3 போட்டுறேன். 4 என்ன நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னா இப்படி தான் கொடுக்கணும். 4 நம்பர் கொடுத்து 4 கூட்டுத்தொடர் இல்லைன்னா அது கூட்டுத்தொடர் இல்லைல்ல. அப்போ இப்படி கொடுக்கலாம். 2 பி வந்து 1 5 4 கூட்டினா எவ்வளோ? 9 4 கூட்டினா 13. இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? அடுத்து சி 2 2 + 3 2 + 3 5 3 + 5 8 8 + 3 11. இந்த மாதிரி கொடுக்கலாமா? 7 7 8 7 + 8 15. ஓகே. டி 2 4 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 6 10 14. இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது எப்படி கொடுத்தாலும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட இவ்வளோ பெருசாக நம்ம பண்ணணுமா? நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, அதுக்கு போகவே வேணாம். கால்குலேஷன் சொல்கிறேன், பட் நமக்கு தான் இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறீங்க? கூட்டி பார்த்தா 28 வருதா? அதானே ஃபர்ஸ்ட் லெவல். அப்படி ஒருவேளை கூட்டி பார்த்து 28 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்பு கரெக்டாக இருக்கா? ஏன்னா ஒரு கூட்டுத்தொடர்னா எப்படி இருக்கணும்? கேப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ இங்கே கேப்பு 3 இருக்கு. இது கூட்டுத்தொடர். ஆனால் கூட்டுனா எவ்வளோ வருது? 10 14. 14க்கு அப்புறம் என்ன இருக்கு? 14 21 22. ஆனால் அங்கே என்ன இருக்கு? 28 இருக்கா? ஆன்சர் இல்லை, முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து எடுக்கிறேன். இங்கே பாருங்க, 13 10 23 23 5 எவ்வளோ? 28. இங்கே கொடுத்த 28 வந்துருச்சா? கொஸ்டினில் கொடுத்த 28. ஓகே, அப்போ இது ஆன்சராக இருக்கலாம். இதுதான் ஆன்சர்னு சொல்லலை. இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னா, வர்க்கங்களின் கூடுதல் 276ன்னு சொல்றாங்களா? அப்போ வர்க்கப்படுத்தி பார்ப்போம். 1 5 ஸ்கொயர் பண்ணா 25, 9 ஸ்கொயர் பண்ணா 81, 13 ஸ்கொயர் 169. இதை ஃபுல்லாக கூட்டுவோம். 10 15 16. 6ல் முடியுதா? கன்ஃபார்ம் ஆன்சர். அவ்வளோதான். 6ல் முடிஞ்சா அவ்வளோதான். வேற என்ன இருக்க போகுது? இதுக்கப்புறம் வேணா மொத்தமாக கூட்டி பாருங்க, 276 தான் வரும். வந்துருச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகவே வேணாம். அதுக்கு எதுக்கு நீங்கள் போய் A + D A + 2Dலாம் போடணும்? ஆனால் தியரியாக கேட்டுட்டா, ஒரு தியரியாக சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் அதை படிக்க சொன்னேன். ஆனால் இது நம்ம படித்தோம், நோ யூஸ். இவ்வளோ தூரம்லாம் யோசிக்கவே வேணாம். பாருங்க, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கூட்டியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன ஆகும்? டி எல்லாம் கேன்சல் ஆகி டேரெக்டாக ஏ வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த ஏவை கொண்டு வந்து வர்க்கங்கள் தனியாக கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கடைசியாக டி வேல்யூ கிடைக்கும். ஏவும் டியும் கிடைச்சிருச்சா? அப்போ 4 நம்பர் எழுதிடலாமா? ஏ வந்து என்ன கிடச்சிருக்கு? 7. ஏ வந்து 7ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 4 நம்பர் என்ன எடுப்போம்? ஏ 7ன்னா நல்லா யோசிங்க. ஏ 7. நம்ம எடுத்த 4 நம்பர் என்னது? A + D A - D. அப்போ 7 + 4 11. சரிங்களா? 7 - D வந்து 2 தானே? A + 2 A - 2. 7 + 2 எவ்வளோ? 9. 7 - 2 எவ்வளோ? 5. இப்போ இது 2 நம்பர். 7ங்கிறது ஏ. ஆனால் நம்ம 4 நம்பர் எடுக்கிறப்ப என்ன பண்ண மாட்டோம்? இது எடுக்க மாட்டோம்ல. இந்த 2 தான் எடுப்போம். இது 2க்கும் கேப் எவ்வளோ? 4. அப்போ முன்னாடி 4 கூட்டினா எவ்வளோ வருது? 13. பின்னாடி 4 கூட்டினா எவ்வளோ வருது? 1. இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசி ஆன்சர் இங்கே தானே வந்து நிற்குது. 1 5 9 13. என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? இந்த அஸ்பெக்டில் தான் நம்ம எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ இதெல்லாம் கற்றுக்கணும், நான் பெருசாக வித்தையெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எக்ஸாமுக்கு என்ன தேவை அதை கற்றுக்கணும், அந்த மைண்ட் செட்டில் போகணும், அப்படியே போய் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இல்லை இதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சு நானும் போய் கிளாஸ் எடுக்க போகிறேன், சரிங்களா, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த குரூப் 2 இல்லை குரூப் 4 ஒரு வேலை வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இது போதும்.
4 ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் போதும். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா 4 ஆப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு டிஎன்பிசிலையும் கொஸ்டின் இருக்காது. டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் என்ன, ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், அது இல்லாமல் இருக்குமா எப்பயாவது? கன்ஃபார்மாக இருக்காது. அப்படிங்கிறப்ப நமக்கு அது போதும்ல, நம்ம மைண்டும் அதை யோசிச்சா போதும். இதை ஏன் யோசிக்கணும், இதை யோசிக்க டைம் வேஸ்ட் பண்ணணும். ஓகே.